இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த நாளில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் அநேக நாட்களை ஜெபித்து கொண்டிருக்கிற ஜெபங்களுக்கெல்லாம் பதிலை அவர் தரப்போகிறார். ஆமாங்க, உங்களோட ஆன்சர் ப்ரேயரோட சவுண்ட் உங்க லைஃப்ல ரிஃப்ளெக்ட் ஆக போகுது. அந்த ஆன்சர் ப்ரேயர்ஸ் வர்றதுனால என்னென்ன நடக்குமோ அது உங்க லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸா மாறப்போகுது. இதை டீட்டெயிலாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரேயர் பண்ணிடலாமா? ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே உமக்கு நன்றி. இந்த நாளிலும் அநேக ஜெப விண்ணப்பங்களை உம்மை நோக்கி அனுப்பி காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் காத்திருப்பு முடிந்து அந்த ஜெபத்திற்கு பதில் கிடைக்க செய்ய போறீங்களே, நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் இதை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இது சம்பவிக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். மீதியான நேரம் முழுதும் உங்க கண்ட்ரோல்ல எடுத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற சாமி, ஆமேன். சங்கீதம் 66 அதனுடைய 19வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்த என் ஜெபத்தை சத்தத்தை கேட்டார். அதுக்கு அடுத்த 20வது வசனம் சொல்லுகிறது, என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இத தாவீது சொல்றார். தாவீதோட லைஃப்ல எவ்வளவு போராட்டங்கள் நடந்துச்சுன்னு நமக்கு தெரியும். சாதாரண ஆடு மேய்க்கிற நிலைமையில இருந்து அவர் ஒரு ராஜா ஆனார் அப்படின்னா அதுக்கு இடையில நடந்த போராட்டங்கள், சதிகள், சத்துருக்களின் சூழ்ச்சிகள், அவருடைய சொந்த மாமனாரை அந்த தேசத்தினுடைய ராஜா எதிராக கிளம்பி வர்றது, அப்படி அநேக போராட்டங்கள் மேல் போராட்டம். பெர்மனன்ட் பிளேஸ் கிடையாது ஸ்டே பண்றதுக்கு. வனாந்திரம் விட்டு வனாந்திரமாய் ஓடிக்கொண்டிருந்தா. உயிர் தப்பிக்கிறதுக்கு இன்னைக்கு இங்க தங்கி இன்னைக்கு நைட்டு நிம்மதியா தூங்கலாம் அப்படின்னா தூங்க முடியாது. உடனே அங்கிருந்து சவுலோட ஹோல் ஆர்மியும் வந்துடும். அங்கிருந்து உயிரை காத்து கொள்றதுக்கு ஓடிக்கொண்டிருந்தார். ஓட்டத்தின் மேல ஓட்டம், போராட்டங்கள் மேல போராட்டம். அந்த தாவீது சொல்றார், நான் ஜெபித்த எல்லா ஜெபத்திற்கும் என் தேவன் பதில் கொடுத்தார். இப்ப நான் திரும்ப வாசிக்கிறேன் பாருங்க. சங்கீதம் 66:19, மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். நான் ஜெபித்த சத்தத்தை அவர் கேட்டாருங்க அப்படின்னு சொல்றார். இன்னைக்கும் நீங்க எத்தனையோ ஜெபங்களை ஜெபிச்சுட்டு ஆண்டவர் கேட்கிறாரா, இது எனக்கு நடக்குமா நடக்காதா அப்படின்னு சோர்ந்து போய் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. நீங்கள் ஜெபித்த ஜெபத்தின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டிருக்கிறார், பதில் கொடுக்க போகிறார். எப்படி தாவீதுக்கு பதில் செய்தாரோ அதே ஆண்டவர் சூழ்நிலை நெருக்கமாக 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 ஜெபிக்கிறத தாவீது நிறுத்தவில்லை, தொடர்ந்து ஜெபித்தார். நம்ம கொஞ்ச நாள் ஜெபிச்சுட்டு இனி எதுங்க நடக்க போகுது அப்படின்னு விட்டுறோம். அப்படி விடாமல் தொடர்ந்து ஜெபித்த தாவீது சொல்றார், மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார். அப்படின்னா என் ஜெபத்துக்கெல்லாம் பதில் கிடைத்தது, என் ஜெபத்தோட சத்தத்தை அவர் கேட்டார், என் ஜெபத்தை அவர் தள்ளல அப்படின்னு 20வது வசனத்துல சொல்றாருல. என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமாங்க, உங்க ஜெபத்தை அவர் கேட்டுட்டார். அவர் உங்க ஜெபத்தை தள்ளல. நாம கூட இதுக்கு ஏறி ஜெபிக்க வேண்டாம், இது நடக்காது தள்ளிட்டோம். ஆனா அவர் தள்ளல அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, அவருடைய கிருபை உங்களை சூழ்ந்து இருக்குது. அதனால எதுவும் உங்களை சேதப்படுத்த அவர் விட மாட்டார். ஆமாங்க, அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம். அவருக்கு தாவீது ஒரு அழகான பெயர் வைக்கிறார். சங்கீதம் 65:2 ஜெபத்தை கேட்கிறவரே அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம ஜெபத்தை கேட்கிறவர் அவர். அப்ப சோர்ந்து போகாம தொடர்ந்து நம்ம விண்ணப்பங்களை கட்டட்ட சொல்லுவோம். நம்ம ஆண்டவர்கிட்ட தானே சொல்றோம். மனிதர்கள்ட்ட சொன்னா இன்னைக்கு கேட்பாங்க, நாளைக்கு அதுவே நமக்கு பிரச்சனையா மாறிடும். அது நமக்கு நல்ல விஷயங்களை செய்யறது இல்லை. ஆனா கர்த்தர்கிட்ட நம்ம சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்பார். நம்முடைய பிரச்சனைகள் அதிகமா இருக்கிற நேரத்துல யார்கிட்ட அதிகமா பேசுறோம் அப்படிங்கிறது மேட்டருங்க. மனிதர்கள் கிட்ட பேச ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்ம பிரச்சனை இன்னும் அதிகமாகும். அதே இது கர்த்தர்கிட்ட பேசி பாருங்களேன், அவர் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர். நம்ம அவர்கிட்ட பேசுறது தாங்க ஜெபம். ஜெபம் சொல்றது கஷ்டமான வேலையே கிடையாது. ஏன்னா நம்ம மணிக்கூர் கணக்குல போன்ல பேசுறோம், நேர்ல பேசுறோம், அங்க பார்த்தா பேசுறோம், இங்க பார்த்தா பேசுறோம். பேசுறது நமக்கு கஷ்டமானது இல்ல. ஏன் அப்ப கர்த்தர்கிட்ட பேசுறது மட்டும் நமக்கு கஷ்டமானதா இருக்குது? அவர்கிட்ட பேசி பாருங்களேன், பதில் கொடுக்கிற தேவன், ஜெபத்தை கேட்கிறவர். மனிதர்கள் கேட்கறது போல கேட்டாலும் நமக்கு அங்கிருந்து பதில் வராது. கேட்டது போல கேட்பாங்க, மறந்து போயிடுவாங்க. சில நம்ம என்ன சொன்னோங்கிறதே அவங்களுக்கு மைண்டுக்குள்ள ஏறி இருக்காது. அல்லது அது கேட்டதை இன்னொரு விதத்துல இன்னொரு நபர்கிட்ட போய் சொல்லி பிரச்சனையாய் மாற்றி விடுவார்கள். ஆனா நம்முடைய ஜெபத்தை நம்ம எப்படி ஃபீல் பண்றோமோ, நம்ம எப்படி வேதனைப்படுறோமோ அப்படியே கேட்கிறவர், புரிந்து கொள்ளுகிறவர்.
நம்மை சரியாய் புரிந்து கொள்ளுகிறார், அவர் ஜெபத்தை கேட்கிறவர் அப்படின்னு தாவீது தன்னோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து இதெல்லாம் சொல்றாரு. அடுத்தது சங்கீதம் 66:3 சொல்றாரு, இவர் கிரியைகளில் பெரிய மகா பெரிய தேவன். நம்ம யாருக்கிட்ட இந்த ஜெபத்தை சொல்றோம்னா சாதாரண ஒரு ஆள்கிட்ட சொல்லல. இந்த வசனத்தை வாசிக்கிற பாருங்க. சங்கீதம் 66:3 தேவனை நோக்கி உமது கிரியைகளில் எவ்வளவு பயங்கரமா இருக்க, நீங்க உன்னை செய்தீங்க எவ்வளவு பயங்கரமான ஆண்டவரே, நீங்க எல்லாம் மாசாதான் செய்யறீங்க, பெருசாதான் செய்யறீங்க, நீங்க கிரியைகளில் பெரியவரா இருக்கிறீர் அப்படின்னு சொல்றது மட்டும் இல்ல, அடுத்தது பின்பகுதி சொல்றது, உமது மகத்துவமான வல்லமை நிமித்தம் உம்முடைய சத்துருக்கள் உமக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். ஆமாங்க, உங்க ஜெபத்தெல்லாம் நீங்க ஆண்டவர்கிட்ட சொன்னீங்க அப்படின்னா நடக்கிற பெனிஃபிட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஜெபம் கேட்கப்படும், நம்மள அவர் தள்ள மாட்டார். நம்மள அந்த ஜெபம் கேட்கப்பட்டு அது நடந்து முடிகிறதோ அவருடைய பாதுகாப்பு நம்ம கூட இருக்கும். சரியான பாதையில் நம்மளை நடத்திட்டு போறது மட்டும் இல்ல, நமக்கு முன்னாடி ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு எதிராய் பேசுகிற நாவுகள் எல்லாம் அடங்கத்தக்கதாய் அவர் காரியத்தை செய்திருவார். தாவீதுக்கு எதிராக எவ்வளவு பேசினாங்க, எவ்வளவு செய்தாங்க. சத்துருக்கள் இச்சகம் பேசி அவங்களுக்கே டயர்டாகி அடங்கி போயிருவாங்க, அல்லது அவங்க உங்களுக்கு நடக்கிற நன்மையை பார்த்து வாய் அடைத்து போவார்கள். இப்படிப்பட்ட காரியங்கள் உங்க லைஃப்ல நடக்க போகுதுங்க. இவங்க ரொம்ப நாளா ஜெபித்தாங்க, இவங்களுக்கு என்ன நடந்துருச்சு, இவங்க ஜெபித்த ஜெபம் எல்லாம் கேட்கப்பட்டதா, இவங்க கடவுளுக்காக இவ்வளவு செய்யறாங்க, இவங்க ஆண்டவருக்காக எதை செய்யறாங்க அதை செய்யறாங்க, இவங்களுக்கு என்ன அதெல்லாம் நடந்துருச்சா, இவங்களுக்கு என்ன பதில் கிடைச்சிருச்சா அப்படின்னு உங்களை சுற்றி பேசுகிற வார்த்தைகளுக்கெல்லாம் ஆண்டவர் பதில் செய்கிற காலம். உங்களுடைய ஜெபத்துக்கான ஆன்சருடைய சவுண்ட் ஹெவன்ல இருந்து புறப்பட்டுச்சு, அதற்கான பதில் புறப்பட்டு விட்டது. அதை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறீங்க, அதை நீங்க ரிசீவ் பண்ண போறீங்க. உங்க லைஃப்ல அதை நடக்கிறத உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் பார்த்து ஐயோ இதுக்கு மேல இவங்களை பற்றி இனி பேச ஒண்ணுமே இல்லை, அவங்க கேட்டதெல்லாம் அவங்க ஆண்டவர் அவருக்கு செய்துட்டார் அப்படின்னு சொல்ற சீசன் உங்க முன்னாடி ஓப்பன் ஆகுறது. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ உங்களுடைய வாழ்க்கையை எத்தனை வருட காலமாய் நீங்கள் காத்திருந்த எதிர்பார்த்திருந்த காரியமா இருந்தாலும் ஆண்டவர் கிட்டதானே அந்த ஜெபமா சொல்லிட்டு இருக்கீங்க, நிச்சயமா இது நடக்க போகிறது. தாவீதுக்கு செய்தவர், வேதத்தின் அநேக மனிதர்களுக்கு செய்தவர், இன்றும் அநேகருக்கு செய்து கொண்டிருக்கிறவர் எப்படிங்க உங்களை மட்டும் விட்டுருவாரு? விட மாட்டாருங்க. ஜெபத்தை கேட்கிற தேவன் உங்களுக்கு இதை செய்ய போகிறார். இது உங்கள் வாழ்க்கையின் அனுபவமாய் மாறப்போகிறது. நம்ம ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. நீர் எங்கள் ஜெபத்தை கவனமாய் கேட்டு அது பதில் கொடுக்கிற சீசனை நீங்க ஒவ்வொரு முன்னாலும் ஓப்பன் பண்ணுவதற்காய் நன்றி. ஜெபத்திற்கான பதில் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வந்து சேர போவதற்காய் நன்றி. நீர் பெரிய தேவன் என்பதை இவர்களுடைய வாழ்க்கையின் அனுபவமாய் இவர்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போவதற்காக எமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேல அந்த ஆன்சர் பிரேயர் ஓப்பன் ஆகட்டும், அதனுடைய சீசன் ஓப்பன் ஆகட்டும் என்று இயேசு நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. எந்த காரியத்துக்கு அவர்கள் குழந்தை பாக்கியத்திற்காய் காத்திருக்கிறவர்களுக்காய் ஜெபிக்கிற ஆண்டவரே. எத்தனையோ வருடங்கள் ஆகிவிட்டது, டாக்டர் சர்டிபிகேட் எல்லாம் டிஃப்ரெண்டா இருக்குது, இனி ஜெபிக்கணுமா வேண்டாமான்னு குழப்பத்தோடு என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ராஜா. அவர்களுக்கும் நீ ஜெபத்திற்கான பதிலை கொடுப்பீர் என்று சொல்லுகிறீரே, அதற்காக நன்றி. ஜெபத்திற்கான பதில் வந்து சேரட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சுவாமி, ஆமென். சந்தோஷமா இருங்க. இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமா இருந்துச்சுன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா இதை மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க, இதை லைக் பண்ணுங்க. நீங்க இதை பண்ணும்போது யூடியூப் இந்த செய்தி அநேகருக்கு கொண்டு சேர்க்கும். இது அநேகருக்கு பிரயோஜனமா மாறுறது மட்டும் இல்ல, தேவனுடைய ராஜ்யமும் கட்டி எழுப்பப்படும். இந்த நல்ல ஊழியத்துல நீங்களும் இணைந்து கொள்ளும்படியா உங்களை அழைக்கிறோம். God bless you.